எலெக்ஷன் ரிசல்ட்ஸை பார்த்துட்ருக்கோம். டிவிகே வந்து திராவிட கட்சிகளெல்லாம் அடித்து ஓட விட்ருக்காங்க. அதுக்கு முழுக்க முழுக்க மக்கள் அந்த டிவிகேக்கு சப்போர்ட் பண்ண அந்த மாடல் தான் இங்கே ஒர்க் ஆகிருக்கு. சென்னையெலாம் வந்து ஃபுல்லாக டிவிகே தான் லீட் பண்ணியிருக்காங்க. ரூரல் ஏரியாஸ்லையுமே டிவிகே வந்து லீடிங்கில் இருக்குது எல்லா இடத்துலையும். இன்னும் அவங்களுக்கு வந்து நம்ம 118 இடம் தேவை அப்படின்னும் போது இங்கே வந்து ஒரு 107 108 வரைக்கும் இங்கே இருக்குது. ஸோ அது ஃபைனலாக வரும்போது அடிஷ்னலாக ஒரு 10 பிளேசஸ் இன்னும் தேவைப்படும்னு நினைக்கிறோம். இப்போ டைம் 5:30, இன்னும் ஒரு நேரங்கள் போகும்போது அது எவ்வளோ தேவைப்படுதுன்னு தெரியும். மீன்வேல் நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, டிவிகே தலைமையில் வந்து அவங்க வேறு கட்சிகளுடைய எப்படி வந்து அலையன்ஸ் போடணும், ரிமைனிங் சீட்ஸை எப்படி கேட்கலாம் வாங்கலாம் அப்படின்ற ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கிறதா சொல்லப்படுது. முக்கியமான சில விஷயங்கள் இந்த எலெக்ஷனில் நம்ம வந்து பார்க்கணும். இந்த எலெக்ஷனில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து மெஜாரிட்டி ஆஃப் ஓட்டு வந்து டிவிகே வாங்கியிருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் என்னதில் பார்த்தோன்னா 35% ஓட்டுக்கு வந்து டிவிகே வாங்கியிருக்கதா சொல்லப்படுது. அடுத்தது தான் டிஎம்கே. இது மட்டும் இல்லை, இதை தவிர இந்த எலெக்ஷனில் இன்னும் சர்ப்ரைஸ் எலிமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, கொளத்தூர் தொகுதியில் கரண்ட் சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் தோற்றுருக்காங்க. டிவிகே வேட்பாளர் ஜெயிச்சிருக்காங்க. அதிகமான வேட்பாளர்கள் வித்தியாசத்தில் ஜெயிச்சது பார்த்திங்கன்னா மாதாவரம் தொகுதியில் இருக்க தாவேகா வேட்பாளர் அவர்கள் ஜெயிச்சதாக சொல்லப்படுது. இங்கே எல்லாமே வந்து பார்த்தோன்னா டிவிகே வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து இளைஞர்கள் பெண்கள் மத்தியில் வந்து டிவிகேக்கு சப்போர்ட் வந்திருக்கிறத நம்ம வந்து பார்க்க முடியுது. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நாம் தமிழர் கட்சி வந்து இந்த எலெக்ஷனில் இன்னும் எங்கேயுமே வந்து ஒரு இடம் கூட அவங்க முன்னிலையில் வரல அப்படின்றது வந்து தெரியுது. இது வந்து அவங்களுடைய அரசியல் முன்னெடுப்புக்கும் அவங்களுடைய கருத்துக்களையும் மக்கள் இன்னும் போய் சேர்ந்துருக்கா, மக்கள் இன்னும் அந்த கட்சியை வந்து ஏன் ஏற்றுக்கலை, விஜய் டிவிகே இருக்கிற ஆதரவு வந்து இந்த கட்சிக்கு இன்னும் ஏன் கிடைக்கல, இன்னும் நம்ம திரைக்கவர்ச்சி தான் இன்னும் வந்து மக்களை போய் கவர்ந்து நிற்குதா, அரசியல் கொள்கைகள் இன்னும் புரிந்து கொள்ளும்படி மக்கள் இன்னும் பக்குவப்படலையா, இல்லை அங்கே எதுவும் தவறு இருக்கா, மக்களை போய் அணுகுவதில் எதுவும் பிரச்சனை இருக்கா, மக்கள் இன்னும் அந்த கட்சியை இன்னும் தனக்கான கட்சியாக இன்னும் ஏற்றுக்க முடியாத நிலைமையில் இருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம இன்னும் தெரியலை. ஸோ எனிவே இப்போ நம்ம இந்த ரிசல்ட்ஸ் பார்க்கும்போது இந்த எலெக்ஷன் வந்து டிவிகே வந்து ஒரு பயங்கர சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இவங்க இப்போது மக்கள் அவங்களுக்கு கொடுத்த ட்ரீட்டை வந்து இந்த 5 இயர்ஸ் வர 5 இயர்ஸில் இவங்க மக்களுக்கு என்ன திருப்பி கொடுக்குறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.